அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024-25 ஆண்டுக்கான பொதுமாறுதல் கலந்தாய்வு விண்ணப்பங்களை நம்ம எம்இசியில் விண்ணப்பிக்கிறது கால அளவு நீட்டிச்சிருக்காங்க. ஒரு 25ஆம் தேதி வரையிலும் நம்ம அந்த விண்ணப்பிக்கலாம். ஒரு ஆசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை ஒரே தடவை விண்ணப்பித்தா போதும். அதை எத்தனை செலக்ட் பண்ணிருக்கிறதே இருந்தாலும் ஒரு விண்ணப்பத்தை ஒரே விண்ணப்பத்தில் ஒன்றியத்துக்குள்ளே ஒன்றிய விட்டு ஒன்றியம் அதுபோல் ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் ஒரே இதில் கொடுக்கலாம். அது எவ்வாறு பண்ணுறதுன்னு பார்ப்போம். அனைவரும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி. இப்போ எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் எம்இஸ் டைப் பண்ணுங்கள். எம்இஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவருடைய தனிப்பட்ட இது நான் என்ன கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் அட்மின் அப்படின்னு வரும். இந்த அட்மினில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் இதை கொடுத்திங்கன்னா நீங்கள் கலந்து கொள்ளும் இருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்க அப்படின்னா இதை கொடுத்திங்கன்னா வரிசையாக எல்லாம் காட்டும். செகண்ட் கிரேடில் என்னென்ன காட்டும், வித்தின் பிளாக்கு, வித்தின் ஸ்டேட்டு, வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்கு, வித்தின் டிஸ்ட்ரிக்கு, இது 4 காட்டுது. இந்த 4 4க்கும் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை 2க்கு பண்ணுறாமலாம் 3 எல்லாத்தையும் எதெல்லாம் பண்ண போகிறீங்களோ அத்தனைக்கும் டிக் அடிச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரே இதில் எல்லா இடத்தும் போயிடும். அதை செய்யலாம். இன்னும் ஒரு தெளிவாக என்னென்னா வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக், வித்தின் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் கல்வி மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் 2, 3 இருந்தால் மட்டும்தான் நம்ம வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக் கொடுக்கணும். அப்படி இல்லை எங்களுக்கு ஒரே ஒன்று தான், கல்வி மாவட்டம் ஒன்று தான், மாவட்டம் ஒன்று தான்னா வித்தின் டிஸ்ட்ரிக் மட்டும் கொடுத்தா போதும். அதை பார்த்துங்க. உதாரணத்துக்கு நான் எது கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், வித்தின் டிஸ்ட்ரிக், வித்தின் பிளாக். அதுபோல் வித்தின் டிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு ஒரே டிஸ்ட்ரிக் எதுங்கிறதுனால எனக்கு கல்வி மாவட்டம் தனியாக கிடையாது, ஒரே மாவட்டம் 3 கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடும். அதை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த என்ட்ரு கோடுங்கிறது எல்லாருக்கும் இருக்குன்னு அனுப்பிக்கிறோம். உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கோடு அது உங்கள் அலுவலகத்தில் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுபோல் சிறப்பு முன்னுரிமை இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை. அதுபோல் மாறுதல் முன்னுரிமை இருக்குது ஆம்னு கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு கேட்கும். என்னென்னா மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சிக்கு ஒன்றிய குழந்தைகள் பெற்றோர், சிறுநீரக அறுவை சிகிச்சை, இராணுவத்தில் பணிபுரிந்தோர், கணவன் மனைவி இழந்தவர், கணவன் மனைவி பணி முன்னுரிமை ஏதுமின்றி முற்றிலும் கண் பார்வையற்றோர், தற்போது பணிபுரியும் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவார். இதை எதை வேணாலும் ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவார் கொடுத்துட்டோம்னா அடுத்தது முதன்மையில் சேர்ந்த பதவி, எந்த பதவி, செகண்ட் கிரேடா, பிடியா, பிஜியா, எதுவாக இருந்தாலும் பண்ணிங்க. இதுதான் செகண்ட் கிரேட். அதுமாதிரி இந்த பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை அப்படிங்கிறதுல விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல், நேரடி நியமனம், பதவி உயர்வு, நிர்வாக மாறுதல், அழகு மாறுதல், பணி நேர்வல், இதில் எது நீங்கள் வந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் விருப்ப மாறுதல் விருப்ப மாறுதல் இதை கொடுத்துட்டு அடுத்தது சிறப்பு முன்னுரிமை எது இருந்துன்னா விருப்ப மாறுதல் இது எதை வச்சு வந்தீங்க அப்படின்னா இது முன்னுரிமை ஏதுமின்றி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இது 3 செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் ஒன்றில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதுவும் ஆகிடும். எல்லாமே ஃபில்லப் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த கீழே உள்ள சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விண்ணப்பம் எங்கே போய்டுன்னா வட்டார கல்வி அலுவலருக்கு போய்டும். அதாவது வட்டார கல்வியோட கண்ட்ரோல் உள்ள பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர் லாக்கின் போகாமல் நேராக வட்டார கல்வி அலுவலருக்கு போய்டும். அதுபோல் ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி இருந்தால் அந்த ஹெச்எம் லாக்கின்னு போகும். அதை ஓப்பன் பண்ணி அவங்க தான் அதை பார்த்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி எஸ்ஆர் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்த அப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் லாக்கினை ஓப்பன் பண்ணி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண அந்த கார்னரில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிரிண்ட்டை கொடுத்து பிரிண்ட் எடுத்து அந்த கையெழுத்தை பெற்று கொண்டு உங்களுடைய உரிய இணைப்புகள் என்னென்னலாம் இணைப்பு வைக்க சொன்னாங்களோ, அதாவது என்னென்ன இணைப்பு கேட்டாலும் அந்த இணைப்பெல்லாம் சேர்த்து கொண்டு போய் வட்டார கல்வியில் கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்க சைன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு 3ஆவது கட்ட அப்ரூவலுக்கு முதல் கட்டம் முடிஞ்சு 2ஆவது கட்ட அப்ரூவலுக்கு அங்கே அனுப்பிவிடுவாங்க. இது மாதிரி எளிமையாக செஞ்சுங்க. இது நீட்டிச்சிருக்காங்க, பயன்படுத்திங்க. அனைவருக்கும் நன்றி. அன்பில் அர்ச்சுன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.